இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஜவ்வரிசி வடை தாங்க செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஜவ்வரிசி வடை செய்கிறதுக்கு நான் ஜவ்வரிசி ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். அதை ஒரு 5 மணி நேரம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க இந்த அளவுக்கு. ஸோ இதை நாம் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் சீரகம் அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு இது கூட கொஞ்சமாக ஜவ்வரிசி எடுத்து வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெகுலராக போடுற மாதிரி வடைக்கு என்னென்ன போடுவோமோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ அது கூட உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுத்துக்கோங்க. கலக்கி கொடுத்துட்டு இப்போ அது கூட நம்ம எந்த அளவுக்கு கலக்க முடியுமோ அந்த அளவுக்கு கலக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி நம்ம வடை சேஃப்க்கு தட்டுவோம் இல்லையா, அதே மாதிரியே இந்த மாதிரி தட்டி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஜவ்வரிசி வடை ரெடிங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாக செய்யக்கூடியது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்றது மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்ததுக்கப்புறம் ஸோ இந்த ஜவ்வரிசின்றதுனால கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைங்க. ஸோ அப்போ தான் நமக்கு எல்லா பக்கமும் வேகும். இப்போ நல்லா வெந்துருச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸோ ஈஸியான ரெசிபி, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.